கர்த்தர் அவளை பார்த்தார். பைபிள் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது, 15வது வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிருச்சு. பிள்ளைக்கு தண்ணி இல்லை. இப்போ ஆபிரகாம் கொடுத்த கொஞ்சம் தண்ணி தீந்து போயிருச்சு, முடிச்சிருச்சு. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு, பிள்ளையை செடியின் கீழே போட்டு, பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியாதுன்னு நினைச்சு அம்பு எய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. இந்த அழுகையில் அவருடைய ஞாபகங்கள் பல போயிருக்கும். நான் ஒரு சபிக்கப்பட்டவள் அல்ல, மற்றவங்களை போல என்னால வாழ முடியல, மற்றவங்களை போல சமுதாயத்திலும் குடும்பத்திலும் என்னால நிலை நிற்க முடியல. என் லைஃப்ல எவ்வளவு நாள் தான் ஓடுவேன், எவ்வளவு நாள் தான் அநேகரால துரத்தி விடப்படுவேன். இப்ப என் பிள்ளை சாக போகுது, அதை என்னால பார்க்க முடியாதுன்னு தூரத்துல வந்திருக்கிறேன். வனாந்தரத்திலே சத்தமிட்டு அழுகிறாள். 17வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்கள் சத்தமா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. பிள்ளை அழுதது ஆபிரகாமுக்கு கேட்கல. அதுக்கு பிறகு பிள்ளையை குறித்து ஆபிரகாம் விசாரிச்சானு தெரியல, கேட்கல. ஆனா வனாந்தரத்தில் பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நான் சொல்றேன், நம்முடைய அழுகையின் கண்ணீருக்கு கர்த்தரிடத்துல மட்டும்தான் மதிப்பு இருக்கே தவிர மனுஷங்கிட்ட மதிப்பே கிடையாது. வனாந்தரத்தில் யாருமே இல்லை. ஒரு புறம் பிள்ளை அழுது, ஒரு புறம் ஆகார் அழுறாங்க. அந்த சகோதரியை பார்க்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பைபிள் சொல்கிறது, தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டு, ஆகாரை கூப்பிட்டு திரும்ப விசாரிக்கிறார். பாருங்க, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆபிரகாமும் சாராயும் விசாரிக்கல, குடும்பத்திலிருந்து யாரும் விசாரிக்க வரல. ஏன் இப்படி துரத்தி விடுறேன்னு யாரும் கேட்கறதுக்கு இல்ல. துரத்தப்பட்டவளை தேடி யாரும் போகல. ஆனா கர்த்தர் தேடி போனார், கர்த்தர் விசாரித்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். இந்த பகல் வேளையில என்ன விசாரிக்க யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அதனால்தான் சபைக்கு வரும்போது ஜெபிக்க சொல்லுகிறோம். வீடுகளில் தனியா இருக்கும்போது உங்களுடைய வீட்டை பூட்டி, அறையை பூட்டி, கண்களை மூடி, ஏசப்பா நீர் என்னை விசாரிக்கிறவர், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், உங்க கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவரிடம் சொல்லுங்கள், கர்த்தரிடம் சொல்லுங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை, உங்களுடைய இருதயங்களை நிரப்பும். ஹalleluya, ஹalleluya. என்ன ஆச்சுமா உனக்குன்னு கேட்டுட்டு சொல்றாரு, பயப்படாத. சொல்லுங்க சத்தமா, பயப்படாத. சத்தமா சொல்லுங்க, பயப்படாத. வாழ்க்கையில் அவளுடைய எண்ணத்துல, எண்ண ஓட்டத்துல எவ்வளவோ காரியங்கள் ஓடி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பிள்ளை சாக போகுது, எனக்கும் தண்ணி இல்லை, நானும் சாக போறேன், என்னடா லைஃப், ஒரு விதமான பயம் அவளுக்கு வந்திருக்கும். கர்த்தர் சொல்றாரு வனாந்தரத்துல, பயப்படாத. பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். ஏன்னா அந்த பிள்ளைக்கு மேல ஏற்கனவே கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சூர் வனாந்தரத்தில் அந்த துறவின் பக்கத்தில் உனக்கு வாக்கு கொடுத்தது உனக்கு ஞாபகம் இல்லாம போச்சே ஆகாரு. அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. 18வது வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. அவனை மறுபடியும் சொல்றார், பெரிய ஆண்டவர் பாருங்க, 16வது வசனத்துல சொன்ன வார்த்தை தான் இங்கேயும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலைகள் மாறினாலும், நாம் துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், சாக போகிற நிலையில் இருந்தாலும், வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஒரு நாளும் மாறாது. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தைகள், வார்த்தையின் உறுப்பு ஒளிந்து போகாது. நான் சொன்னது சொன்னதுதான். உன் அங்கலாய்ப்பை பார்த்து
உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பிள்ளை கர்ப்பம் தரிச்சிருக்கும் போதே சொன்னேன். இப்ப பிள்ளை வளர்ந்துருக்கு, இப்ப சாக போற நிலைமையில் இருக்கும் போது சொல்றேன், அந்த பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக மாற்றியே தீருவேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாதவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வாக்குத்தத்தம் என்ன துரத்திக்கிட்டே வரும். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன துரத்திக்கிட்டே வரும். என் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ பிள்ளைய உன் கையினால பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியா. 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். வனாந்தரத்தில் அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் கண்களை திறக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய விசுவாச கண்களை திறக்கட்டும். வனாந்தரத்தில் நடத்துகிற தேவனுடைய கண்கள் பார்க்கட்டும். பிரச்சனையின் மத்தியில உங்க கூட இருக்கிற இயேசுவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். ஆண்டவர் புதுசா அங்க ஒரு நீரூற்றை உண்டாக்கல. நான் விசுவாசிக்கிறேன் 12வது வசனத்துல ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறார் இல்லையா? நீ பிள்ளை அனுப்பிரு, அவ சொல்றது மாதிரி செய்யுன்னு சொன்னார் இல்லையா? நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதற்கு முன்பாகவே அவளுக்காக, அவள் பிள்ளைக்காக வனாந்தரத்தில் துறவு தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுதான் உண்மை. ஆமீன் சொல்லுங்கள். உங்களை ஒரு பிரச்சனையின் வழியா கர்த்தர் நடத்துறாருன்னா, அந்த பிரச்சனையின் மத்தியில ஒரு நீரூற்ற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கர்த்தர் வச்சுதான் உங்களை அனுப்புறார். விசுவாசிங்கன்னா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் தான் சொன்னார். 16வது அதிகாரத்தில் ஆகாரோடு திரும்ப போன்னு சொன்னார். 21வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆபிரகாமோடு உன் மனைவி சொல்றத செய். 13வது வசனத்தில் சொல்றாரு, நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நான் அவளை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் கைவிடல. ஆபிரகாம் கைவிட்டார், கர்த்தர் கைவிடல. கர்த்தருடைய வார்த்தை கைவிடல. எத்தனை பேர் இயேசப்பாவை நம்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், நம்மளை சில நேரத்தில் கை கழுவிறோம், கர்த்தர் நம்மை கைவிடாதவர். ஆபிரகாம் கிட்ட சொல்லி விட்டுருப்பா, உனக்கு முடியல, சாராய் சொல்றதை கேளு, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறார். கேட்டு அவருடைய கண்ணை திறந்து வேதம் சொல்லுது, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கொண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த துருத்தி எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்த துருத்தி? ஆபிரகாம் கொடுத்த துருத்தி. வெறுந்துருத்தி, வெற்று துருத்தி, காலி பாத்திரம். ஆனா அந்த துருத்தியில் திரும்ப தண்ணீரை ஊற்ற ஆண்டவர் ஏற்கனவே அந்த வனாந்தரத்தில் ஒரு நீர் ஊற்ற ஆகாருக்காகவும் அந்த பிள்ளைக்காக வச்சிருந்தார். அதுல மொண்டு ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் குறைஞ்சு போகலாம். நான் சொல்றேன், மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைஞ்சு போகலாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பெருகுகிற ஆசீர்வாதம். வனாந்தரத்திலும் நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். வார்த்தை பொய் இல்லைங்க. உங்களை உணர்ச்சி வசப்படுத்த பேசப்படுகிற வார்த்தை இல்ல. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவன் தருகிற வார்த்தைகள். சாக கடந்த ஒரு சகோதரியையும் அவருடைய பிள்ளையையும் காப்பாற்றின வார்த்தைகள். நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென் சொல்லுங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். கைவிடப்பட்டியா? சிரமப்படுத்தப்பட்டியா?
பைபிள் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல கர்த்தர் சிந்தை உள்ளவராக அவன் மேல நினைவா இருக்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாயிருப்பவரே. சொல்லுங்கள், சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாய் இருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை நேசிக்கிறே. உங்க மேல கர்த்தர் நினைவாவே இருக்கிறார். ஆமென். அந்த பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் சாகல. வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனாகணும்னா ஆண்டவர் ஆகாருக்கு காண்பித்த துறவு அவள் கண்ட நாளிலிருந்து வற்றி போகவே இல்லை. ஆபிரகாம் கொடுத்த துருத்தியில் இருந்த தண்ணி செலவழிந்து போயிருச்சு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் வற்றவே இல்லை. அவனை வளர்த்திருச்சு. வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணிருச்சு. அவன் வனாந்தரத்தில் இருந்தான். 21வது வசனம், அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள். பாரான் வனாந்தரத்தில் இருந்தான். நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரிய கொஞ்சம் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள், அதாவது ஈசாக்குடைய வம்சத்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய வம்சத்தார் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்துறாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷம் எங்க ஆகார் அலைந்து திரிந்தாலோ அந்த பகுதியில சுத்தி சுத்தி வராங்க. நம்ம ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஆபிரகாமே, நீ ஆகார துரத்தி விடலாம், அவள் வனாந்தரத்தில் அலைய நீ விட்டுருக்கலாம். நான் நீதி செய்கிற தேவன். உன் சந்ததி, நீ நேசிக்கிற உன் ஈசாக்குடைய சந்ததி, உன் யாக்கோபுடைய சந்ததி